ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த உலகத்தில் உங்களால் நேர்மையாக வாழ முடியுமா? வாய்ப்பே கிடையாதுல்ல. அப்போ அடுத்த கொஸ்டின், உங்களால் இந்த உலகத்தில் ஃப்ரீயாக வாழ முடியுமா? யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம லைஃப்பை நமக்கேற்ற முடிவு எடுத்துக்கிட்டு வாழ முடியுமா? வாய்ப்பே கிடையாதுல்ல. உங்கள் பேரண்ட்ஸை விட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ இதே விஷயத்த குளோபல் லெவலில் யோசிங்க. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கண்ட்ரி தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முடிவு எடுத்து வாழ முடியுமா? வாய்ப்பே கிடையாதுல்ல. பட் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகம் எப்படி இயங்குது? டெமோக்ராட்டிக்காக இயங்குது. அதாவது இந்த உலகத்தில் ஒரு இஷ்யூ இருக்குன்னா எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும், டெமோக்ராட்டிக் முடிவு எடுக்கும். அட் தி சேம் டைம் லிபரல் டெமோக்ரஸி, ஒவ்வொரு கண்ட்ரியும் தனக்கு தேவையான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஃப்ரீயாக தனக்கு பிடிச்ச முடிவு எடுத்துக்கலாம். அதெல்லாம் யோசிப்போம். ஸோ எந்த மாதிரி ஒரு குளோபல் ஆர்டர் உருவாக்க ஆசைப்படுறோம்னா லிபரல் டெமோக்ராட்டிக் குளோபல் சிஸ்டம். பட் இது வந்து கனவுங்க சொல்லுவாங்களே, ஐடியல் வேர்ல்டு. இந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்க ஆசைப்படுறோம். பட் இந்த ரியாலிட்டி, ரியல் வேர்ல்டு வந்து மாறிட்டே வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கண்ட்ரிக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னா ஓகே ஹாப்பி அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். பட் அப்படி கிடையாது. இந்த ஒட்டுமொத்த கண்ட்ரியும் யார் சொல்றது கேட்டுச்சு? யூஎஸ்ஏ ஒரு கண்ட்ரி. அதானே யூனிபோலார் வேர்ல்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் ஒரு பெரிய கண்ட்ரி யூஎஸ் சொல்றதை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் முடிவு எடுத்துச்சு. இது கொஞ்சம் மாறுச்சு. யார் வந்ததுக்கப்புறம்? யூஎஸ்ஏ வர்சஸ் ரஷ்யா. என்னவா மாறுது? பைபோலார் வேர்ல்டா மாறுது. பட் அது நமக்கு பிடிக்கல. என்ன ரீசன்? யூஎஸ்ஏக்கு அப்போஸ்டா வந்துட்டான். பட் ரஷ்யாவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, யூஎஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெளியே வரணும்ல. அடுத்து என்ன உருவாகுது? வருஷங்கள் அதிகமாக நிறைய கண்ட்ரிஸ் டெவலப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, இந்தியா. அப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து எக்கனாமிக்கலி பவர் ஆகிட்டு டாமினேட் ஆகுறாங்க. ஸோ உலகம் என்ன மாறுது? மல்டிபோலார் வேர்ல்டாக மாறுது. நிறைய கண்ட்ரிஸ் பவர் கிடைக்குது. அப்போ பாசிட்டிவாக கேட்டால் கண்டிப்பாக பாசிட்டிவ் தானே. என்ன ரீசன்? யூஎஸ்ஏ மாதிரி ஒரு கண்ட்ரி டாமினேஷன் கிடையாது. இல்லை யூஎஸ்ஏ ரஷ்யா 2 கண்ட்ரி டாமினேஷன் கிடையாது. எல்லாருக்கும் பவர் கிடைச்சிச்சு. இப்போ என்ன மாறுது? உலகம் டெமோக்ராட்டிக்காக மாறுதுன்னு சொல்கிறாங்கல்ல. பட் அது வந்து ஐடியல் வேர்ல்டு. தியரட்டிக்கலாக அப்படி இருக்குது. பட் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. உலகம் எப்படி இருக்கு இப்போ? பிக்கர் வெர்சஸ் ஸ்மாலர். என்ன சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்னன்னு கேட்டா பவர் பாலிடிக்ஸ். இந்த உலகத்தை ரெண்டா பிரிச்சிட முடியும். சின்ன நாடுகள், பெரிய நாடுகள் ரெண்டா பிரிச்சிடலாம். இந்த பெரிய கண்ட்ரிஸ்ல என்ன பண்ணணும்னா, தனக்கு பக்கத்தில் இருக்க குட்டி கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கும். திஸ் இஸ் தி ரியாலிட்டி. சரி, ஓரளவுக்கு கன்க்ளூஷன் புரியுதா? இந்த உலகம் டெவலப் ஆக யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார்னு நிறைய கண்ட்ரிஸ் பவர் கிடைக்கும். டெமோக்ராட்டிக்காக மாறும். எல்லா கண்ட்ரியும் லிபரலாக செயல்படுவாங்க அப்படி யோசிச்சோம். பட் வருஷங்கள் அதிகமாக மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் இந்த உலகம் எப்படி மாறிட்டு இருக்கு? அத்தாரிட்டேரியனா மாறிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் கேஸ் ஸ்டடி தான் உக்ரைன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே மேப் பார்த்துருப்பீங்க. இந்த உக்ரைனில் ஒரு சைடாக இருக்கா ரஷ்யா, ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி. இப்படி ஆப்போசிட்ல இந்த பக்கம் யூரோப், இன்னொரு பவர்ஃபுல் கான்டினென்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்? நீங்கள் ஒரு சின்ன கண்ட்ரி, உங்களோட பார்டர் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி இருக்குன்னா எப்போ வேணா உங்கள் கண்ட்ரியில் வார் நடக்கலாம். அதான் ரியாலிட்டி. ஸோ உக்ரைனில் வார் நடக்குது. அதுக்கு யார் காரணம்? ரஷ்யா. அடுத்த பாயிண்ட், ரஷ்யா ஏன் வார் பண்ணுது? அதோட அல்டிமேட் எய்ம் என்ன? கண்டிப்பாக என்ன கிடையாது? உக்ரைனோட லேண்டை பிடிக்கிறது எய்ம் கிடையாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கே வந்து பயங்கர சண்டை போட்டு உக்ரைனில் பாதி இடத்த அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கே ரஷ்யா வந்து உலகத்தோட பெரிய பிரகரணம் மாறிடுமா? அப்படி கிடையாதுல்ல. இப்போ மெயின் இன்டென்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, பவர் பாலிடிக்ஸ். நாளைக்கு யோசிக்க முடியுதா? உக்ரைன் என்ன முடிவு பண்ணுது? நான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்ற மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாற போறேன். உலகத்தில் இப்போ எல்லா கண்ட்ரிஸுமே டெமோக்ராட்டிக் சொல்லிப்பாங்க, பேப்பரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யாவை தான் சொல்லுவாங்க. ரஷ்யாவோட அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். பட் ஒரே ஆள் 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா இருக்காங்க, பிரச்சனை இருக்காங்க. என்ன ரீசன்? தியரிட்டிக்கலி டெமோக்ராட்டிக் உலகத்தில் எல்லா கண்ட்ரிஸுமே. பட் ரியாலிட்டியில் வரும்போது அப்போசிஷன் பார்ட்டி சப்ரஸ் பண்ணுவாங்க. பிரஸுக்கு ஃப்ரீடம் இருக்காது, டிரான்ஸ்பரன்சி இருக்காது, அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. அப்போ லெட்டரில் பார்க்கறதுக்கு டெமோக்ராட்டிக்காக இருக்கும். பட் ரியாலிட்டியில் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட். அத்தாரிட்டி ஒரு ஆளோட அத்தாரிட்டி இருக்கும். உக்ரைனில் அப்படி தான் இருந்துச்சு. 10 வருஷம் 15 வருஷம்லாம் பிரச்சனை இருக்காங்க. அந்த ஸ்டேல மாற்றுறதுக்கு ஆசைப்படுறாங்க. யாரு? உக்ரைன். நீ எடுத்த முடிவு கரெக்டு. பட் நீ வந்து சின்ன கண்ட்ரி, உன்னோட பார்டரில் பெரிய கண்ட்ரி இருக்கு. பட் நீ என்ன பண்ற? நான் டெமோக்ரஸியா மாற போறேன், நேட்டோவில் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். யூஎஸ்ஏ பக்கம் போறேன். இந்த எல்லா விஷயமும் ரஷ்யாவை டெம்ப்ட் பண்ணும். ரஷ்யாவை டெம்ப்ட் பண்ணுது. ரஷ்யாவில் இருக்கிற மாடல் வந்து அத்தாரிட்டேரியன். அப்ப தன்னோட கண்ட்ரில என்ன பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் தான் பக்கத்தில் பார்டர் கண்ட்ரிஸ்ல இருக்கணுன்றது யாரோட ஆசை இருக்கும்? பெரிய கண்ட்ரியோட ஆசை இருக்கும். அதான் என்னது? பவர் பாலிடிக்ஸ். மீனிங் புரிஞ்சா? ஒரு கண்ட்ரி சண்டை போடுறதுக்கு லேண்ட் தான் காரணம்ன்றதுல பழைய காரணம். இப்போ என் பக்கத்தில் இருக்க கண்ட்ரி வந்து நான் சொல்ற பாலிடிக்ஸ் கேட்க மாட்டேங்குது, வேற ஒரு பாலிடிக்ஸ் பக்கம் போகுது. இப்போ அது வந்து என்னோட பவர் என்ன பண்ணும்? குறைக்கும். யோசிக்க முடியுதா? இன்னைக்கு என்ன பண்ற? ஒரு நாட்டில் அமெரிக்கா சொல்றதை கேட்டு லிபரல் டெமோக்ரஸி, எலெக்ஷன் மெத்தட், டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரப்போறேன். ஓகே, மக்கள் அதை பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்து என்ன ஆகும்? அந்த வாய்ஸ் வந்து எங்க ஊர்ல என்ன ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வாய்ஸ் என்ன பண்ணும்? ரஷ்யாவை வீக் ஆகும். அப்ப எங்களை வீக் ஆகும்னா நான் அவனை விடுவேனா? இல்ல நீ வேற கண்ட்ரி அப்படி யோசிப்பனா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன். அப்போ ஒரு பெரிய நாட்டு பக்கத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா, பெரிய நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நீங்க இருக்கணும்னா அதுக்கு பிடிச்ச மாதிரி ஐடியாலஜில தான் நீங்க இருக்கணும். இட் இஸ் தி பெஸ்ட் கேஸ் ஸ்டடி ஆஃப் உக்ரைன். ஸோ அகைன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் கேஸ் ஸ்டடில இருந்து என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த உலகம் வருஷங்கள் அதிகமாக எல்லா கண்ட்ரியும் டெமோக்ராட்டிக்காக மாறும், லிபரலாக செயல்படும், ஃப்ரீயாக முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டெவலப்மெண்ட் பார்க்குறோம்ல. அந்த டெவலப்மெண்ட் லீனியேஜில் போகல. இந்த உலகத்தோட ஃபியூச்சர் எதை பொறுத்து இருக்கு? அந்த பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் இருக்காங்களே, அந்த பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் என்ன ஐடியாவில் ஒர்க் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது உக்ரைன் பக்கத்தில் இருக்கிற ரஷ்யாவோட கவர்னன்ஸ் மெக்கானிசம் என்ன? அத்தாரிட்டேரியன் கவர்னன்ஸ். ஒரே ஆள் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. என்ன பேரில்? டெமோக்ரஸின்ற பேரில். மீனிங் புரியுதா? நீ உன்னோட கண்ட்ரியை லிபரல் டெமோக்ரஸின்னு சொல்லிப்பேன். எதை வச்சு? இங்கே பாருங்க,
நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கேன், பிரசிடென்ட் ஆயிருக்கேன். என்ன ரீசன்? எலெக்ஷன் நின்று மக்கள் ஓட்டு போட்டு தான் ஆயிருக்கேன். எங்க ஊர்ல எலெக்ஷன் நடக்குது, ஒவ்வொரு மக்களும் லிபரலா இண்டிபெண்டா ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ லிபரல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எலெக்ஷன்ல ஓட்டு போறதுக்கு நிறைய பார்ட்டிஸ் நிக்கணும்ல. அப்போசிஷன் பார்ட்டி வாய்ஸ் இருக்காது, சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. பிரஸ்ஸே ஒர்க் பண்ணாது. ஸோ மக்களுக்கு முக்கியமான முடிவு சேராது. செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்காது. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி ஒர்க்கும் யார் பார்ப்பா? பிரசிடென்ட் பார்ப்பாரு, பிரைம் மினிஸ்டர் பார்ப்பாங்க. எல்லாத்துலேயுமே இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். பார்க்க லிபரல் டெமோக்ரஸி மாதிரி இருக்கும். அது ஒர்க் பண்ணுற ஐடியா என்னது? லிபரல் டெமோக்ரஸி. அதாவது லிபரல் டெமோக்ரஸியோட ஒரே ஒரு விஷயம், எலெக்ஷன்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கும், மற்ற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். எல்லா இன்ஸ்டியூஷனும் கண்ட்ரோல் பண்ணி எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிற மாதிரி ஆக்கி ஒரு லிபரல் டெமோக்ரஸி மாதிரி ஒரு போஸ்ட்டை உருவாக்குவாங்க. தட் இஸ் இல்லிபரல் டெமோக்ரஸி. அதாவது லிபரல் டெமோக்ரஸி அழிக்கிறதுக்கான வழிகள். இன்னொரு பேர் அத்தாரிட்டேரியன் ரூல். ஒரு ஆளு அவர் சொல்றதா சட்டம். ஸோ உக்ரைன் பக்கத்தில் இருந்த கண்ட்ரி என்ன கண்ட்ரி? அத்தாரிட்டேரியன் கண்ட்ரி. அப்போ அந்த உலகம் வந்து லிபரலாக செயல்பட ஆசைப்படுது. பட் பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே அத்தாரிட்டேரியனாக மாறும்போது, இல்லிபரலாக மாறும்போது பக்கத்தில் எல்லா கண்ட்ரிஸ் என்ன மாதிரி ஆகணும்? இல்லிபரலாக மாறதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரஷ்யா, உக்ரைன். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா பக்கத்தில் பெலாரஸ்னு ஒரு கண்ட்ரி அத்தாரிட்டேரியனாக இருந்துச்சு. மக்கள் போராடுறாங்க. ஸோ ப்ரோ டெமோக்ரஸி ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதை என்ன பண்ணிடுறாங்க? ரஷ்யா அந்த ப்ரொடெஸ்ட்டை சப்ரஸ் பண்ணிடுது. என்ன ரீசன்? டெமோக்ரஸின்ற பேரில், வெஸ்டர்ன் டெமோக்ரஸின்ற பேரில் யூஎஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும். நம்ம பார்டரில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, அப்போ நமக்கு பிடிச்ச கவர்மெண்ட் இல்லாமல் வேற கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நம்மளும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், நம்ம வீக் ஆகிடும். ஸோ பெலாரஸ்ல அத்தாரிட்டரி கவர்மெண்ட் தான் இருக்குது. அப்போ ஒரு பெரிய கண்ட்ரி எதை உருவாக்கிருக்கு? அத்தாரிட்டரியன் கவர்மெண்ட் தான் என்கரேஜ் பண்ணியிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் ரஷ்யா பார்டரில் இருக்கிற கசகஸ்தான். இங்கேயும் சேம் ப்ரோ டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் நடந்துச்சு. ரஷ்யா என்ன பண்ணுது? அதை சப்ரஸ் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? ரஷ்யா பக்கத்தில் பார்டரில் இருக்கிற எந்த கண்ட்ரியும் டெமோக்ரஸி பற்றி பேசினா அந்த கண்ட்ரிக்குள்ளே யார் வருவா? ரஷ்யா வருவாங்க. என்ன ரீசன்? டெமோக்ரஸின்ற பேரில் யூஎஸ்ஏ உள்ள வர சான்ஸ் இருக்குது, எங்களை வீக் ஆக்கும். அப்போ கண்ட்ரிஸ் எப்படி யோசிக்குது? குளோபல் லெவலில் நம்ம பவருக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ, நம்ம பவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம நேஷனலுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் எதாவது முடிவெடுக்கணும். இந்த கண்ட்ரியில் என்ன பொலிட்டிக்கல் பவர் வரணும்னு அந்த கண்ட்ரி முடிவு பண்ண முடியாது. அந்த பெரிய கண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ அடுத்து யூஎஸ்ஏ வாங்க. அமெரிக்காவில் இப்போ ஃபார்ம் ஆன கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்? அத்தாரிட்டரியன் கவர்மெண்ட், கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட். சிமிலர் டு ரஷ்யா. ரஷ்யா எப்படி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய ஸ்மாலர் கண்ட்ரிஸை அத்தாரிட்டரியாக வச்சிருக்கோம். இப்போ யூஎஸ் என்ன பண்ணும்? ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியுதா? குளோபல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல. யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட். யூரோப்பில் இருக்கிற எந்த கண்ட்ரியில் ரைட் விங் பார்ட்டி இருக்கோ, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இருக்கோ, அதாவது ஆன்டி இமிகிரேஷன் சப்போர்ட் பண்ணுதோ, அந்த ரைட் விங் பார்ட்டியை மட்டும் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். யூரோப்பில் ரொம்ப காலமா லிபரல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த யூரோப்பில் லிபரல் டெமோக்ரஸில இருந்து நாங்கள் லிபரேட் பண்ண போகிறோம். யாரோட அனௌன்ஸ்மெண்ட்? யூஎஸ்ஏவோட வைஸ் பிரசிடென்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட். அப்போ எந்த கண்ட்ரி இப்போ அத்தாரிட்டரியனாக மாறுதோ, இல்லிபரலாக மாறுதோ அந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் கிடைக்கும். யார்கிட்ட இருந்து? யூஎஸ்ஏ கிட்ட இருந்து, புட்டின் கிட்ட இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் அவங்க கண்ட்ரியை லிபரல் இருந்து இல்லிபரலாக மாற்றுறாங்க. அதாவது ஒரு ஆள் சொல்கிறது தான் அந்த கண்ட்ரி கேட்கணும், அத்தாரிட்டரியாக மாற்றுறாங்க. தட் கண்ட்ரி சப்போர்ட்டட் பை புட்டின் அண்ட் ஆல்சோ பை ட்ரம்ப். ஸோ ஓரளவுக்கு இல்லிபரலாக புரிஞ்சிச்சா? எலெக்ஷன் நடக்கும், பட் அதே கவர்மெண்ட் மறுபடியும் ஆட்சி பிடிக்கிற மாதிரி மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? சப்ரஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா, கோர்ட்டு, அப்போசிஷன் பார்ட்டி இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? சப்ரஸ் பண்ணுவாங்க. அப்போ குளோபல் லெவலில் நிறைய கண்ட்ரீஸில் அத்தாரிட்டரியன் கவர்மெண்ட் வர்றது என்ன ப்ராப்ளம் ஏற்படுத்தும்? ஒரு குளோபல் லெவல் கான்ஃபிடன்ட் நடக்குதுன்னா அந்த இஷ்யூக்கு முடிவு எடுக்கும் போது டெமோக்ராட்டிக் எடுக்க முடியாது. அவங்க பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. தே டோன்ட் ஃபாலோ தி இன்டர்நேஷனல் ரூல்ஸ். அப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா டெமோக்ராட்டிக் ஆர்டர் இருக்காது, ஹியூமன் ரைட்ஸ் சப்ரஸ் செய்யப்படும். அப்போ மல்டிபோலார் வேர்ல்டு நிறைய கண்ட்ரிஸ் பவர் கிடைச்சதுல, இந்த மல்டிபோலார் கண்ட்ரீஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா மல்டி அத்தாரிட்டரியனா மாறிடுச்சு. ரஷ்யாவில் புட்டின், யூஎஸ்ல ட்ரம்ப், இஸ்ரேலில் நெத்தன்யாகு, இந்தியாவில் மோடி, ஹங்கேரியில் ஆர்பன், சைனாவில் ஜின்பிங். இந்த எல்லா கண்ட்ரிஸும் ஒவ்வொரு ஆங்கிளில் அந்த கண்ட்ரியில் உருவாக்குறது அத்தாரிட்டரியன் கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் ஒன் பார்ட்டி டிக்டேட்டர்ஷிப், ரஷ்யாவில் எலெக்ஷன் நடக்கிறது இல்லை, யூஎஸ்ல ஃபார்ம் ஆனதும் ரைட் கவர்மெண்ட், ஆன்டி இமிகிரேஷன், ஆன்டி டெமோக்ராட்டிக். நெத்தன்யாகு இஸ்ரேலோட நேஷனலிசம்ன்ற பேரில் இன்னொரு கண்ட்ரியை அட்டாக்கிங். மோடி இந்தியாவில் ஹிந்து நேஷனலிசம். ஆர்பன் வந்து ஹங்கேரியில் எலெக்ஷன் நடத்துறாங்க, பட் அத்தாரிட்டரியன். இப்போ உலகம் முழுக்க மல்டி கண்ட்ரிஸ் எல்லாமே, மல்டி பவர் கண்ட்ரிஸ் எல்லாமே அத்தாரிட்டரியனாக மாறும்போது குளோபல் எப்படி இருக்கும்? அப்போ இந்த உலகத்தை அத்தாரிட்டரியனாக மாற்றுறதுல யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு? இந்தியாவும் ஒரு பார்ட்டாக இருக்கு. இந்தியாவிலையும் ஹிந்து நேஷனலிசம், மைனாரிட்டியை பயத்தில் வச்சிருக்கிறது, இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து வீக்கெண்ட் பண்ணுறது, ஃப்ரீ ஸ்பீச்சை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்தியாவும் அத்தாரிட்டரியன் மாடலாக மாறிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி குளோபல் ட்ரெண்ட். ஸோ நம்ம ஊரில் ஹிந்து மெஜாரிட்டேரியனிசம், நேஷனலிசம், டெரரைசிங் தி மைனாரிட்டிஸ், ஃப்ரீ ஸ்பீச்சை கண்ட்ரோல் பண்ணுறது, இன்ஸ்டிடியூஷனை வீக் பண்ணுறது, இது எல்லாமே ஐசோலேட்டட் நியூஸ் கிடையாது. உலகம் முழுக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கண்ட்ரிலையும் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் நைட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ வி ஹாவ் டு கிரியேட் தி global democratic solidarity.